ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு D360. ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு லாங் வீடியோங்க. நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க, நீங்கள் சவுதியில் இருக்கீங்களா, உங்களோட ரூம் டூர் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அங்கே மந்த்லி அப்படின்றத போடுங்க, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இதில் வந்து நாங்கள் மந்த்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி இருக்குல்ல, இதுதான் என்னோட ரூம் பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து இந்த ஏரியாவில் இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கிற பில்டிங். மற்றபடியெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு எதுவும் இருக்காது சொல்லிக்கிற மாதிரி. இப்போ வந்து என்னோட ரூம் கீழே இருந்தால் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்னோட இந்த பில்டிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா துணி கடை, பக்கத்தில் வந்து பீஸா கடை, அப்புறம் இந்த சைடு ஹோட்டலு, கஃபே, அப்புறம் சலூன் கடை. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே இருக்குது. நம்ம சேட்டா கடையும் இங்கேயே இருக்குது, துணி கடை. ஸோ அவருக்கும் இங்கேயே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே கிடைக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த பில்டிங் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருச்சு. ரொம்ப நாள் தேடணும், இந்த அளவுக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த ரூமும் கிடைக்கல. ஸோ இப்போ இது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நான் மேலே போய் என் ரூமையும் காட்டுறேன். செகண்ட் ஃப்ளோரு. ஸோ அப்படியே மேலே போயிட்டு என்னோடய ரூம் எப்படி இருக்குன்றதை நான் அப்படியே உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வந்து ஒரு 9 months பக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரூம் எங்களுக்கு. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதுவும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த ரூம் எங்களுக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய ரூம் கிட்ட வந்தாச்சு. நம்மளோட ரூம் நம்பர் 6. ஸோ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு எங்கள் ரூம் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதையுமே நம்ம பையன் உள்ளே உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான் காலையிலே லேப்டாப்பில். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கிச்சன் நம்மளுது. ஸோ ரொம்ப சின்ன கிச்சனு தான், பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னடா ஏதோ சமைச்சிருக்காங்களான்னு பார்க்காதீங்க, ஒன்றுமே இல்லை, சும்மா கழுவி மூடி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் எனக்காக டீ போட்டிருக்கான், இன்னும் நான் வந்து குடிக்கல, இனிமேல் தான் குடிக்கணும். அப்புறம் நேற்று வாங்கின மிரண்டா. ஸோ ரைஸ் ஊற வச்சிட்டான். ஸோ இன்றைக்கி எங்கள் ரூமில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ அதுவும் நான் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தாங்க கிச்சன் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் சின்ன கிச்சன் தான். ஸோ அப்படியே கிச்சன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தோம்னா ஃப்ரிட்ஜு, குட்டியோண்டு ஒரு ஃப்ரிட்ஜு. இருங்க, டோர் லாக் பண்ணிடலாம். குட்டியோண்டு ஒரு ஃப்ரிட்ஜு, அப்புறம் வந்து வாஷிங் மிஷின். இங்கே வாஷிங் மிஷின் மேலே தான் நாங்கள் வந்து வாங்கின காயெல்லாம் வச்சுருவோம், அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ நம்ம பையன் இங்கேருந்து எழுந்திரிச்சு ஓடிட்டான் வாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக விளையாடுற பேட், கிரிக்கெட் பேட், அப்புறம் வந்து முன்னாடி கொஞ்சம் ஈத் வெக்கேஷன்ஸில் அப்போ வாலிபால் விளாடணும். ஸோ அது ஒன்று வாங்கினோம், அது வாங்கி ஒரு 2 நாள் விளையாடணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் துணி காய போடுற எக்யூப்மெண்ட் அது இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வாஷ்ரூமுங்க. வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் இங்கே ஒரு சிங்க் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க வாஷ்ரூம். இங்கே எங்களோட ஃபேஸ் வாஷ் இங்கெல்லாம் வச்சுப்போம். ஸோ கொஞ்சம் ஓகே, இந்த அளவுக்கு தான் இருக்குது. எங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது இந்த வாஷ்ரூமும். ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ரூம்குள்ளே போகலாமா? ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க என்னோட ரூம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி இருந்த ரூமுக்கு இந்த ரூம் எவ்வளவோ பரவாயில்லைங்க. ரொம்ப 2 பேர் நல்லா தாராளமாக தங்குற அளவுக்கு இந்த ரூம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ இந்த கபோர்டு வந்து மைக்கேலோட கபோர்டு. ஸோ இதில் நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி தான் வச்சுருக்கோம். உள்ள ட்ரெஸ், ஸோ கேப்பு, ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடும் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். மேலே வந்து இது என்னோடய லக்கேஜ். ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்த துணி எல்லாமே அந்த லக்கேஜுக்குள்ளே போட்டு அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், லேப்டாப் டேபிள், இது வந்து எக்ஸ்ட்ரா டேபிள் இருக்குது. ஒரு மானிட்டர். ஸோ அது வந்து என் ஃப்ரெண்டோடது, அது மைக்கேல் படம் பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தான். ஸோ இது வந்து மைக்கேலோட பெட்டு. ஸோ நம்ம பையன் இப்போ வந்து வெக்கேஷன் போயிருக்கான். ஸோ அதனால் இந்த பெட்டு இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இது நேற்று வாங்கினா ஒரு ட்ரெஸ்ஸுங்க. ஸோ நேற்று ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா அதை எடுத்து வந்து அப்படியே மேலேயே போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட இது ட்ரைபாடு. ஸோ இது வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட். ஸோ அதையும் எடுத்து வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது மைக்கேலோட டேபிள். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட டேபிள். ஸோ என்னோட டேபிள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா. ஸோ நம்ம என்னோட ரொம்ப பிடிச்ச சாய்பாபா, அவர் எப்போவுமே இருக்கார். காலையில் அவர் முடிஞ்சு தான் முழிக்கிறது. ஸோ அப்புறம் இதெல்லாம் என்னோட நார்மல் ரெகுலர் திங்ஸுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ கீழே அப்படியே என்னோடய ரூமில் என்னோடய பர்சனல் திங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நான்
இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ரிஜிஸ்டர்ட் போர்ட் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன், பட் அது கம்ப்ளீட் பண்ணல இன்னும். ஸோ சம் டைரிஸ் இருக்குது. டைரிஸில் வந்து என்னோடய பட்ஜெட்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீழே ஒரு அமேசான் பொட்டி இருக்கும். ஸோ அதில் தான் இந்த கிம்பல் அந்த ட்ரைபாட்லாம் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் ட்ரஸ்டபுளான ஒரு ஆன்லைன் ஷாப்னா அது அமேசானுங்க இங்கே. ஸோ இப்போ நூன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஓகே தான், நல்லா இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னோடய பெட்டுங்க. ஸோ என்னோடய பெட்டு காலையில் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. காலையில் சம்டைம்ஸ் மடித்து வைக்குவோம், சம்டைம்ஸ் மடித்து வைக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி. ஸோ இங்கே தான் ரெடி ஆகிறதுக்கான ஒரு இடம். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஷியலு ஸோ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஸோ இது மேலே வச்சு ஸோ இங்கே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க, இதுதான் என்னோடய ரூமு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சின்ன ரூமு தான். எங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இந்த ரூமுக்கு வந்து நான் எவ்வளோ கொடுக்குறோம் அமௌண்ட் அப்படின்றத வந்து நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ போயிடாதீங்க, ஸோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ரூமுக்கு தான் போகிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு ரூம். ஸோ பையப்பிள்ளைங்க வந்து லைட்டே போட மாட்டாங்க, கரண்ட் பில் சேவ் பண்ணுறாங்களாம். ஏசியும் போட்டு வைக்கல, திருப்பி காட்டுறாருங்க. இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு ரூம், பார்த்துக்கோங்க. இது வந்து அவனோட கபோர்டு. ஸோ இவன் தான் சரவணன், நம்ம மயிலாடுதுறை பையன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இவன் ஹாய் சொல்கிறாடே ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ரூமோட வந்து ரைஸ் வைக்கிறதுல செஃப்பு. பெங்களூர் அவன், மைசூர் மைசூர் உஜ்வல்ல ஹாய் சொல்லிட்டான் அவன். இது வந்து அவனோட சூட்கேஸ். எல்லாம் ஒரு டைம் வர்றது, இங்கே வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே எடுத்து வந்து அடுக்கி வச்சுட்டு அவ்வளோதாங்க, திரும்ப ஊருக்கு போகிற போது தான் எடுப்போம். ஸோ அப்போ அவன் அவ்வளோதான் வெக்கேஷன் போக போகிறான். ஸோ இதுதான் அவங்களோட ரூம். ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த ரூமுக்கு நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறன்றது என் ரூமில் போய் சொல்கிறேன். பாய் சொல்லுங்கடா. பாய் சொல்லிட்டாங்க. நம்ம அந்த ரூமில் போயிட்டு வீடியோ எடுக்கலாம். அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள்ட்ட படம் பார்த்துட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இந்த ரூமில் வந்து நாங்கள் வந்து 4 பேர் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் யாரும் இருக்கவன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து 2000 ரியால், 2000 into 23 or 22.9, 22.86 சம்டைம்ஸ் அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஸோ அது எக்ஸாக்டாக நம்ம இதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ரியாலாக சொல்லிடுறேன், 2000 ரியால் வந்து நாங்கள் இந்த ரூமுக்கு வந்து மந்த்லி நாங்கள் ரெண்ட் மட்டும் கொடுக்குறோம். பவர் பில் அது டிபெண்ட்ஸ் ஆன் யூஸுங்க, யூசேஜ் பொறுத்து தான் பவர் பில் வரும். அப்புறம் வந்து வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மந்த்லி வந்து 200 ரியால் வந்து பே பண்ணிடுவோம். ஸோ 199 தான் வரும். இப்போ வரைக்கும் 199 தான் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் மந்த்லி பே பண்ணிகிட்ருக்க வைஃபையோட பில்லு. ஸோ அப்புறம் வந்து பர்சனல் ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் 250 வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம், 250 ரியால். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 1100 ரியால் வருது. 1100 ரியால் இன்ட்டு 22.8 போடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு நாங்கள் வந்து ஒரு பர்சன் கொடுக்குறது வந்து 25,000 வந்து ஒரு மாதத்துக்கு நாங்கள் வந்து பே பண்ணிகிட்ருக்கோங்க இங்கே. ஸோ 4 பேர் 1 lakh கொடுத்துட்ருக்கோம் மந்த்லி இந்த சவுதி அரேபியாவில் எங்களோட ரூமுக்கு. ஸோ ஃபைனலாக நீங்கள் கேட்ட எங்களோட ரூம் டூரும் போட்டாச்சு, எங்கே எவ்வளோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது போட்டாச்சு. ஸோ அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அவங்களோட ஓனுங்க. ஸோ இப்போ எனக்கு எதாவது வேணும்னா ஸோ நான் ஓனாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் ஓன் பர்பஸ்ங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஓன் காசில் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து ரூம் காசு வந்து நாங்கள் ஃபுட்டுக்கு மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ அதர்வைஸ் நாங்கள் எதுக்காகவும் செலவு பண்ண மாட்டோம். ஸோ இப்படி தாங்க எங்களோட சவுதி லைஃப் போயிட்டுருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சவுதியில் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்கள் தேவா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட், லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இது தாங்க என்னோட சவுதி லைஃப். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்டில் உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலே கமெண்டில் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், சைனிங் ஆஃப், உங்கள் தேவா.